எங்கே வெற்றி வாய்ப்போம்? தூத்துக்குடியிலையா? தூத்துக்குடியில் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். தூத்துக்குடி மட்டுமில்லை, 39 தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளிலும் பாண்டிச்சேரியிலும் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் அத்தனை பேரும் வெற்றி பெறுவார்கள். வெற்றி வாய்ப்பு எப்படி மேடம் இருக்கு? முதல்வரை தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எப்படி? அது நீங்கள் தான் சொல்லணும், உங்களுக்கு தான் தெரியும் என்னை விட. மேடம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்வரை தவிர்த்துட்டு நீங்கள் ஏதாவது வேட்பாளர் ஆதரித்து முதல்வரை இப்போ பிரச்சாரம் வேட்பாளர் ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுறேன். முதல்வர் தவிர்த்து நீங்கள் ஏதாவது வேட்பாளர் ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுற வாய்ப்பு இல்லை. என்னோட டூர் ப்ரோக்ராம் போட்டுட்ருக்காங்க. நிச்சயமாக ஒரு 10-12 தொகுதிகளில் வந்து நான் பிரச்சாரத்துக்கு போவேன். இப்போது நிறைய இடங்கள் அப்படி சென்னை, கோயம்புத்தூர் அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக பிஜேபி வந்து போட்டியிடக்கூடிய இருக்குது. ஸோ 2 கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4% எஸ்டி வேணும்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4% கூட வாக்குகள் இல்லாத பிஜேபி எப்படி அண்ணாமலை வந்து வெற்றி பெற சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி பாருங்கள்? அது உண்மையான ஒன்று தான். வந்து போட்டி என்று பார்க்கும்பொழுது அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதிமுகவிற்கும் தான் அந்த தொகுதிகளில் போட்டி இருக்குமே தவிர நிச்சயமாக பாஜகவை மக்கள் கருத்திலே கொள்ள மாட்டார்கள். அண்ணாமலை வந்து கோயம்புத்தூரில் சவால் விட்டுருக்காரு, வந்து விண்மண்டு வந்து சவால் விடட்டுங்க, ஓட்டு எண்ணும் பொழுது பார்ப்போம். மேடம், சென்னையில் உங்களுடைய பிரச்சாரம் இருக்குமா? இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்னும் முடிவு செய்யப்படவில்லை, ஆனால் இருக்கும் என்று தமிழிசை என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாஜக வெற்றி பெற்றால்தான் தமிழகத்தை வந்து காப்பாற்ற முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, பாஜக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்களுடைய நிலை என்னவா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி தமிழ்நாடு முன்னேறிய மாநிலங்களில் முக்கியமான ஒரு மாநிலமாக, அது கல்வியாக இருக்கட்டும், வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், ஹெல்த் இண்டெக்ஸஸ் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயும் முன்னேறிய ஒரு மாநிலமாக இருக்கிறது என்றால் அது திராவிட இயக்கத்தின் கருத்துக்களை உள்வாங்கி இருக்கக்கூடிய ஆட்சி நடப்பதால் தான். அதனால் தமிழகத்தில் பிஜேபி ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகாது. அப்படி ஆனால் தமிழகத்தை யாரும் காப்பாற்ற முடியாது.